வணக்கங்க. எங்கள் பாப்பாவுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்காக எங்கள் பாப்பாவுக்கு குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அது கொரியரில் ஒரு டப்பாவில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக இருக்குது. நம்ம இதை அசம்பிள் பண்ணி அதை எப்படி பைக்காக ரெடி பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்க போகிறோங்கிறத நம்ம இப்போ காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பைக்கை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லாம் மேலே எடுத்து வச்சுருக்கோம். அதில் இருந்த பொருளெல்லாம் இங்கே பாருங்க. அந்த கவருக்குள்ளே இருந்தது நம்ம பைக்கோட முக்கியமான பார்ட். என்ஜின் மாதிரி இருக்கு, ஹெட்ஃபோன் போடுற மாதிரி. இதில் பாருங்க, வால்யூம் மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் இருக்கு. நம்ம பென்ட்ரைவ் போட்டு பாட்டும் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பைக் ஆன் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பட்டன் இருக்கு. இது பாருங்க, 2 வீலையும் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆக்சில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, ஹேண்டில் பாரு முன்னாடி ஃபிட் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, முன்னாடி வீலு முன்னாடி பண்றதுக்கு வீல் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, பின்னாடி சைடு 2 வீல் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, முன்னாடி ஹெட்லைட்டு. இது பாருங்க, முன்னாடி டூமு. முன்னாடி பாருங்க, ஸ்பீடாமீட்டர் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஹேண்டில் பாரும் அழகா இருக்கு, டூமும் அழகா இருக்கு. பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீல்ல 2 பக்கம் செட் பண்றதுக்கு கப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், சீட்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. பாருங்கள், சீட்டில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம். இந்த ஸ்க்ரூ குவாலிட்டி தான் நம்ம எப்படி ஃபிட் பண்ணணும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சீட்டை கழட்டிட்டோம். உள்ளுக்குள்ள பாருங்கள், பேட்ரி போட்டுருக்காங்க. இப்போ நம்ம இதில் ப்ளஸில் ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதையும் கழட்டிக்கலாம். வயர் ஜாயின் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது இந்த ஃபிட்டிங்கு. இந்த ஃபிட்டிங்கை கழட்டிட்டு வயரை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இதை கழட்டிட்டோம், வயர் ஜாயின் பண்ண போகிறோம். சிவப்பு ஒயரு ப்ளஸ்ஸு இதில் கொடுத்துட்டோம், கருப்பு ஒயர் மைனஸு. பாருங்கள், இது கருப்பில் கொடுத்துட்டோம். டைட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. வயரை சரியாக வச்சு விட்டு இப்போ இந்த கிளிப்பை நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான், பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ சீட்டை ஃபிட் பண்ணிக்கிறோம். பேட்டரியை கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சு போட்டு ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பிறகு பைக் மாதிரியே சவுண்ட் வருது. இங்கே பேட்ரி எவ்வளோ பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பைக்கை திருப்பி வச்சுக்கிட்டோம். வீல் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த வீலை போட்டாச்சு. ஒரு வீலை போட்டுட்டோம். ஆக்சில் கூட வாசரு, காற்று பின்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு தான் செட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கப்பையும் அதில் அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். அழகாக உட்காந்துக்குச்சு. இப்போ இந்த வீலை வண்டியில் செட் பண்ணலாம். வாசரும் போட்டு வீலை செட் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இந்த சைடு கப்பையும் போட்டுக்கலாம். இதுவும் அழகாக செட் ஆயிடுச்சு. பாருங்கள், பின்னாடி வீல் 2 செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முன்னாடி வீலு, இந்த டூமு, இந்த ஹேண்டில் பாரு இதெல்லாம் செட் பண்ணலாம். இதில் பாருங்கள், இந்த லைட்டுக்கு உண்டான ஒயர் கொடுத்துருக்காங்க. இதில் கிளிப் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக மாட்டிக்கணும். பாருங்கள், மாட்டிட்டோம். பாருங்க, இதில் லாக் கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு அப்படியே அழைச்சிட்டோம்னா உட்காந்துவோம். பாருங்க, லைட்லாம் சூப்பராக எரியுது. இப்போ பாருங்க, முன்னாடி வீலை செட் பண்ணலாம். பாருங்க, முன்னாடி வீலை மாட்டிட்டோம். அடுத்தது ஹேண்டில் பார் தான் செட் பண்ணலாம். பாருங்க, இதில் ஒரு போல்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் காடி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போல்ட்டை கழட்டிட்டு இந்த காடிக்குள்ளே போட்டுருவோம். இங்கே பாருங்க, இந்த ஹேண்டில் பாரை செட் பண்ண போகிறோம். இந்த போல்ட்டை போட்டுடணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சிவப்பு கலர் சுவிட்சு ஆன் பண்ணுறது. ஆன் பண்ணிட்டோம்.
பாருங்க முன்னாடி லைட்ல எரியுது. இந்த பட்டனை நம்ம முன்னாடி போறதுக்கு ரிவர்ஸ்ல போறதுக்கும் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இங்க பெடல் வச்சிருக்காங்க. இந்த பெடல் அழுத்தோம்னா வண்டி நம்ம கார்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்சிலேட்டர் மாதிரி அழுத்தினோம்னா போகும். யூஎஸ்பி அடாப்டர் போட்டிருக்காங்க. இதில் நம்ம பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கட்டுக்கலாம். பாருங்க பின்னாடி போகுது. இங்கே சுவிட்சை மாற்றிக்குவோம். பாருங்க அதுக்கு முன்னாடி போகுது. பாருங்க குழந்தைங்க இந்த சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே காலில் வச்சு அழுத்தினாங்கன்னா அது பாட்டு போக ஆரம்பிச்சிடும். பாருங்க இப்போ நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. இந்த பாருங்க பைக்கில் லைட்டு பாருங்க முன்னாடி எவ்வளோ அழகாக எரியுது. பாருங்க பாருங்க வேலை முடிஞ்சிடுச்சு. வண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் போடணும். முதல் முறையாக சார்ஜ் பண்ணும்போது 3 மணி நேரம் சார்ஜ் போட சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சார்ஜரை பிரித்து பாருங்கள், சார்ஜர் இருக்காங்க கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை பிரித்து நம்ம அந்த பின்னில் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். வண்டியை ஃபிட் பண்ணோன்னே முதல்ல ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.